ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 29th May 2020க்கான ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலிகிராம் யூசர் நேம் இருக்குது, அதை டெலிகிராமில் சர்ச் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவேன். ஃபர்ஸ்ட் நியூஸ், ஒர்க்கிங் வித் சைனா டு ரிசால்வ் LIC இஷ்யூ பீஸ்ஃபுல்லி சேஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ட்ரம்ப் ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பாரு. சைனீஸ் ட்ரூப்ஸ்க்கும் இந்தியன் ட்ரூப்ஸ்க்கும் LICல நடந்துட்டு இருக்க ஃபேஸ் ஆஃப்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு US ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுக்கு நேற்று சைனா என்ன ரிப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, USஓட ஆஃபர் தேவையில்ல, இந்த பிரச்சனையை சைனாவும் இந்தியாவுமே பைலேட்டரலாக தீர்த்துப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு சைடில் இருக்கிற பிரச்சனையையும் டிப்ளமேட்டிக் டாக்ஸ் மூலமாவோ இல்லை மிலிட்ரி சேனல்ஸ் மூலமாவோ நாங்களே தீர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைனீஸ் ட்ரூப்ஸ்க்கும் இந்தியன் ட்ரூப்ஸ்க்கும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் மொத்தம் 3 பிளேசஸில் ஃபேஸ் ஆஃப்ஸ் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. ஒன்று டெம்சாக், அதுக்கப்புறமா கல்வான் ரிவர், பேங்காங் லேக். அதுக்கப்புறமா 1993 இருந்து 2013 வரைக்கும் இந்தியாவும் சைனாவும் பார்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக 5 அக்ரிமெண்ட்ஸ் சைன் பண்ணியிருக்காங்களாம். இந்த 5 அக்ரிமெண்ட்ஸ் படி நாங்கள் இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே 2005 அண்ட் 2013 அக்ரிமெண்ட் பற்றி மட்டும்தான் பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடியே ஒரு 3 அக்ரிமெண்ட்ஸ் சைன் பண்ணியிருக்காங்க. 1993ல மெயின்டெனன்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் ட்ராங்குலிட்டி அலாங் த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். 1996லையும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் சம்மந்தமாக ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. 2003லையும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட்லலாம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எப்படி பார்டரில் பீஸை கொண்டு வரலாம், ரெண்டு கண்ட்ரீஸ்க்கும் எப்படி சண்டை வராமல் இருக்கலாம், ஒரு வேளையில் சண்டை வந்துச்சு அப்படின்னா அதை ரெண்டு கண்ட்ரீஸும் எப்படி தீர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2013 அக்ரிமெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபேஸ் ஆஃப்ஸ் வரும்போது ரெண்டு சைட்ஸுமே ஃபோர்ஸஸ் யூஸ் பண்ணக்கூடாது, எந்த வயலன்ஸுமே யூஸ் பண்ணக்கூடாது, பேசி தீர்த்துக்கணும், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. டோன்ட் சார்ஜ் மைக்ரன்ஸ் பஸ் ஆர் ட்ரெயின் ஃபேர் சேஸ் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் இந்த மைக்ரண்ட் கிரைசிஸ் இஷ்யூவை சுயமோட்டோவா எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. மைக்ரண்ட் கிரைசிஸ்னா இப்போ இந்த லாக்டவுனால மைக்ரண்ட் பீப்புள்ஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதானே, அவங்களுக்கு ஒர்க்ஸ் இல்லை, அதனால அவங்களோட ஊருக்கு திரும்பி போறதுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு கவர்மெண்ட் கொடுக்குற ஃபுட்டு இதெல்லாம் ஒழுங்கா கிடைக்கல. இதனாலதான் அவங்க அவங்களோட ஊருக்கே போயிட்டு இருக்காங்க. இதனால நிறைய பேர் இறந்து போறாங்க, நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். இந்த விஷயத்த சுப்ரீம் கோர்ட் சுயமோட்டோவா எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. சுயமோட்டோ அப்படின்னா என்னன்னா, யாருமே கேஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனாலும் சுப்ரீம் கோர்ட் அந்த இஷ்யூவை எடுத்து விசாரிக்கிறாங்க. எப்பெல்லாம் இந்த மாதிரி சுயமோட்டோவா விசாரிப்பாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் அவங்களோட ஃபங்க்ஷன்ல நெக்லிஜெண்டா இருக்காங்க, அவங்களோட வேலையை ஒழுங்கா பார்க்க மாட்டேங்கிறாங்க, இல்ல ஒரு விஷயத்துல லார்ஜர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கோர்ட்ஸ் சுயமோட்டோவா ஒரு இஷ்யூவை எடுத்து விசாரிப்பாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்காக, ஆனா இதெல்லாம் அவங்களுக்கு ஒழுங்கா போய் சேர்றது இல்ல, இதை அக்சஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா, மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அவங்களோட ஊருக்கு திரும்பி போறதுக்காக ஷ்ராமிக் ட்ரெயின்ஸ் அப்படின்னு ஒண்ணு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட். ஆனா அந்த ஷ்ராமிக் ட்ரெயின்ஸ்க்கு புக் பண்ற ப்ராசஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குல்ல, நிறைய பீப்புள்ஸால அந்த ட்ரெயின்ஸை அக்சஸ் பண்ண முடியல, ஏன்னா நிறைய ஆன்லைன் புக்கிங் தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்க போய் புக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட டர்ன் வர்றதுக்கே 1 மாசம் கழிச்சுதான் அவங்களுக்கு ட்ரெயின் கிடைக்கும், அந்த மாதிரி இருக்கு. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன்ல நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்டேட்டும் சென்டரும் கோஆப்ரேட் பண்ணி செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்டேட்ஸ் ஒரு ரூலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, சென்டர் இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் சம்பந்தமா ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் யூனிஃபார்ம் பாலிசிஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்புறம் இந்த ஷ்ராமிக் ட்ரெயின்ஸ்ல போறாங்கல்ல, இந்த மைக்ரண்ட் பீப்புள்ஸ் கிட்ட இருந்து டிக்கெட் காசு வந்து வாங்கக்கூடாது. அதை வந்து எந்த ஸ்டேட்ல இருந்து அந்த ட்ரெயின் கிளம்புதோ இல்ல பஸ் கிளம்புதோ அந்த ஸ்டேட்டே வந்து ப்ரொவைட் பண்ணணும். அவங்களுக்கு வழியில ஃபுட்டு இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கேஸ் பாத்தீங்கன்னா 3 ஜட்ஜ் பெஞ்ச் வந்து விசாரிச்சிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏற்கனவே ஒரு நாள் நம்ம சுப்ரீம் கோர்ட் பெஞ்சஸ் பத்தி பார்த்துருக்கோம். சுப்ரீம் கோர்ட்ல வந்து சம் கேசஸ்ல வந்து ஒரு ஜட்ஜ் வந்து விசாரிப்பாரு, சம் கேசஸ்ல வந்து 13 ஜட்ஜஸ் வந்து விசாரிப்பாங்க. அப்போ ஒரு கேஸ்ல வந்து எத்தனை ஜட்ஜஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற பெஞ்சஸ் வந்து யாரு ஆர்கனைஸ் பண்றா அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் ஆர்கனைஸ் பண்றாரு. மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் பெஞ்சஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் சேம்பர் பெஞ்ச். சேம்பர் பெஞ்ச்ல ஒரே ஒரு ஜட்ஜ் மட்டும்தான் இருப்பாரு. இந்த சேம்பர் பெஞ்ச் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பெயில் ஹியரிங்ஸ், அதுக்கப்புறமா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் இந்த மாதிரி கேசஸ் வந்து விசாரிக்கும். அடுத்து டிவிஷனல் பெஞ்ச். டிவிஷனல் பெஞ்ச்ல 2 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு வர்ற கேஸ்ல 98% ஆஃப் கேசஸை இந்த டிவிஷனல் பெஞ்ச் தான் விசாரிக்கிறாங்களாம். இப்போ 2 ஜட்ஜஸ் இருக்கிறாங்கல்ல, இப்போ 2 பேருக்கும் அப்போசிட் வியூஸ் வந்து இருக்கு. அதாவது இவங்க வந்து சரிங்கிறாங்க, இவங்க வந்து தப்புங்கிறாங்க அப்படின்னா யாரோட வியூ வந்து ப்ரிவேல் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 2 ஜட்ஜ்லயும் யாரு சீனியர் ஜட்ஜா இருக்காங்களோ அவங்களோட வியூ தான் வந்து லாஸ்ட் ப்ரிவேல் ஆகும். அடுத்து 3 மெம்பர் ஜட்ஜ். இதுல வந்து 3 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து இருப்பாங்க. 3 மெம்பர் ஜட்ஜ் வந்து எப்போ ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ப்ரியாரிட்டி கேசஸ். ப்ரியாரிட்டி கேசஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து சம்மந்தப்பட்டிருப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப முக்கியமான கேஸா இருக்கும், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற கேஸ்ல 3 மெம்பர் ஜட்ஜ் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆர்கனைஸ் பண்ணுவாரு. இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கோங்க. இதுல வந்து யாரு சம்மந்தப்பட்டிருக்கா? ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரியாரிட்டியான கேஸ் தானே, அதனாலதான் இதுல 3 ஜட்ஜ்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச். இதோட நேம்லே தெரியுது, இந்த பெஞ்சை வந்து கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதனாலதான் இதை கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் அப்படின்னு சொல்றோம். எந்த ஆர்டிகல்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 145ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எப்பெல்லாம் வந்து ஒரு கேஸ்ல இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் இருக்கோ, அதாவது கான்ஸ்டிடியூஷன் சம்பந்தமா ஏதாவது ஒரு கொஸ்டின் இருக்கோ இல்ல கான்ஸ்டிடியூஷன் சம்பந்தப்பட்ட ஒரு கேஸா இருக்கோ அந்த டைம்ல கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் வந்து ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறமா ஆர்டிகல் 143க்கு கீழே ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் வந்து வரும்போது கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 143 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பிரசிடென்ட் அவருக்கு ஏதாவது லீகல் அட்வைஸ் வேணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் கிட்ட கேட்பாரு. இதை தான் வந்து ஆர்டிகல் 143ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அவர் அட்வைஸ் கேட்கும் போது அந்த அட்வைஸ் பத்தி அந்த விஷயத்த பத்தி விசாரிக்கிறதுக்கு இந்த கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சை தான் நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆர்கனைஸ் பண்ணுவாரு. இந்த கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் பாத்தீங்கன்னா மினிமம் 5 ஜட்ஜஸ் வந்து இருப்பாங்க. Swarm of grasshoppers leads to locust scare in Andhra Pradesh district. ஆந்திர பிரதேஷ்ல நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா கிராப்ஸ் போட்டிருப்பாங்கல்ல, இந்த ஃபீல்ட்ஸ்லாம் கலட்ரோபிஸ் கிராஸ்ஹோப்பர்ஸ் அப்படிங்கிற பூச்சி வந்து அதிக அளவுல எல்லா செடிகள் மேலேயும் காணப்படுதான். இதனால அந்த பீப்புள்ஸ்க்கு வந்து டெசர்ட் லோக்கஸ்ட் வந்து ஆந்திர பிரதேஷ்க்கு வந்துருமா அப்படிங்கிற பயம் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. டெசர்ட் லோக்கஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி நார்த் சைடு டிஸ்ட்ரிக்ட் தான் வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி சவுத்தர்ன் சைடு டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு இந்த டெசர்ட் லோக்கஸ்ட் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா விண்ட் டைரக்ஷன் வந்து இந்த பக்கமா இருந்தா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஸ்டேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லா கிராப்ஸ்லயும் இந்த கலட்ரோபிஸ் கிராஸ் ஹாப்பர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. இதனால ஏதாவது ஆபத்து வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வராது. இது காமனா இருக்கிற வெட்டுக்கிளிகள் தான். இதனால மைல்டான ஆபத்துகள் தான் வரும். டெசர்ட் லோக்கஸ்ட் மாதிரி பெரிய அளவுல எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கலட்ரோபிஸ் கிராஸ் ஹாப்பர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கிராஸ் ஹாப்பர்ஸோட சயின்டிபிக் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போகிலோசரஸ் பிக்டஸ். இது பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். இது இந்தியால இருக்கிற ஒன் ஆஃப் த லார்ஜ் அண்ட் பிரைட்லி கலர் கிராஸ் ஹாப்பர் அப்படின்னு சொல்றாங்க. இதோட கலர் பாத்தீங்கன்னா எல்லோ அண்ட் டர்க்கியூஸ் கலர்ல இருக்கு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தெரியும்
கிரீன் கலர்ல இருக்கு, மேல எல்லோ கலர் டாட்ஸா இருக்கு. இந்த கலட்ரோபிஸ் கிராஸ் ஹாப்பர் பாத்தீங்கன்னா அதிகமா எந்த செடியை சாப்பிடுதுன்னா கலட்ரோபிஸ் ஜைஜாண்டியே அப்படிங்கிற செடியை தான் சாப்பிடுது. அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளவர், நம்ம தமிழ்ல வந்து எருக்கு செடி, நீல எருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த செடியை தான் இது வந்து அதிகமா சாப்பிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஐயூசிஎனோட ரெட் லிஸ்ட்ல லீஸ்ட் கன்சர்ன் அப்படிங்கிற கேட்டகரியில ஆட் பண்ணியிருக்காங்க. ஐயூசிஎன் பாத்தீங்கன்னா ஸ்பீசியஸ்க்கு வந்து எவ்வளோ ஆபத்து இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து எல்லா ஸ்பீசியஸையும் வந்து 9 கேட்டகரிஸா வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த 9 கேட்டகரிஸ்ல ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரி பாத்தீங்கன்னா எக்ஸ்டிங்க்ட் இன் வைல்டு, அதாவது அழிந்து போன உயிரினங்கள் வந்து இங்க இருக்கும். அடுத்து த்ரெட்டன்ட் அப்படின்னா ரொம்ப ஆபத்தான உயிரினங்கள், கிரிட்டிக்கலி என்டேஞ்சர், வல்னரபிள், இந்த மாதிரி 3 கேட்டகரி. அடுத்து பாத்தீங்கன்னா நியர் த்ரெட்டன், லீஸ்ட் கன்சர்ன், இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா லோ ரிஸ்க் கேட்டகரி. கலட்ரோபிஸ் கிராஸ் ஹாப்பர் பாத்தீங்கன்னா லோ ரிஸ்க் கேட்டகரியில தான் இருக்கு. அதுக்கப்புறமா டேட்டா டெஃபிஷியன்ட், நாட் எவல்யூட்டட் வந்து அதர் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த அதர் கேட்டகரிஸ்ல இருக்கிற ஸ்பீசிஸ் பத்தி அந்த அளவுக்கு டீடைல்ஸ் வந்து தெரியாது. இப்போ லீஸ்ட் கன்சர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீசிஸ் வந்து வைட் ஸ்ப்ரெட்டா இருக்கும், அபுண்டண்டா இருக்கும், நிறைய இடத்துல காணப்படும், அதிக அளவுல காணப்படும். அப்பதான் அதை வந்து லீஸ்ட் கன்சர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த 9 கேட்டகரிஸை பத்தி நான் 15th ஏப்ரல்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்க அதை பார்த்துக்கோங்க. ட்ரோன்ஸ் டிப்ளாய்ட் ஃபார் கண்ட்ரோலிங் லோகஸ்ட்ஸ். லோகஸ்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காக சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி ராஜஸ்தான்ல இருக்கிற அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரோன்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரோன்ஸை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆன்டி லோகஸ்ட் ஆப்ரேஷன், அதாவது லோகஸ்ட் வந்து எங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு ஏரியலா சர்வேலன்ஸ் பண்றதுக்காக, அதுக்கப்புறமா அதை போட்டோகிராஃப்ஸ் வந்து எடுக்கிறதுக்காக, பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்காக, அதுக்கப்புறமா அந்த பூச்சிகளுக்கு எதிராக பெஸ்டிசைட் வந்து ஸ்ப்ரே பண்றதுக்காக. நார்மலா பாத்தீங்கன்னா எப்படி அதுக்கு எதிராக பூச்சிக்கொல்லிகள் தெளிப்பாங்க அப்படின்னா டிராக்டர், அதுக்கப்புறமா தீயணைப்பு வாகனங்கள் இதுலலாம் வச்சு மருந்து வந்து தெளிப்பாங்க. ஆனா சில பூச்சிகள் வந்து ரொம்ப ஹைட்டா இருக்க பிளேஸ்ல போய் இருந்துக்கோம்ல, மலைக்கு மேல, அதுக்கப்புறமா பெரிய ஹைட்டான மரத்துக்கு மேல, இந்த மாதிரி இருக்கும்போது இந்த டிராக்டர்ஸ் எல்லாம் வச்சு அடிக்கும் போது அது தப்பிச்சுக்கும். அதனால இப்போ இந்த ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணும்போது ஹைட்டா இருக்க ஏரியால இருக்கிற பூச்சிகளும் வந்து இறந்து போகும். இந்த லோகஸ்ட் பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். இது நார்மலான வெட்டுக்கிளிகள் வந்து கிடையாது. இதை வந்து டிராபிக்கல் கிராஸ் ஹாப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா எப்பவுமே கூட்டமா தான் வரும். இந்த கூட்டத்தால் தான் வந்து நம்ம ஸ்வாம் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலா வந்து இது ஜூன் ஜூலை இந்த மாதிரி மந்த்ல எல்லாம் காணப்படுது. இந்த லோகஸ்ட்க்கு பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் டிராவல் பண்ற ஒரு பவர் இருக்கு. ஒரு நாளையில 150 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணுது. இது 3 monthsல 20 fold இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பூச்சி ஒரு நேரத்துல 150 முட்டைகளை லே பண்ணும். 1993ல இந்தியால இந்த லோகஸ்ட்னால பெரிய பாதிப்புகள் வந்து ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமா 2019-20ல தான் அதிக அளவு ஆபத்து வந்து ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த வருஷமும் பாகிஸ்தான் அண்ட் இந்தியா பார்டர்ல வந்து அதிக அளவு ஆபத்துகள் வந்து ஏற்படும் அப்படின்ட்டு யுனைடெட் நேஷனோட ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் இந்த லோகஸ்ட்டை வந்து மானிட்டர் பண்றதுக்காக, மேனேஜ் பண்றதுக்காக இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற ஏஜென்சி. இவங்க தான் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வார்னிங்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த லோகஸ்ட் பாத்தீங்கன்னா கார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தியோப்பியா, சூடான் இந்த மாதிரி ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இருந்து தான் வருது. அங்க இருந்து ஏமன், அதுக்கப்புறமா சவுதி அரேபியா, ஈரான், பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து வருது. இந்த ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் 6 weeksக்கு முன்னாடியே ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வார்னிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது இப்போ ஈரானுக்கு வந்துடுச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு ப்ரிப்பேர்டா இருங்க அப்படின்னு வார்னிங் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் வந்து இவங்க சொல்லுவாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த லோகஸ்ட்டை வந்து மேனேஜ் பண்றதுக்காக இருக்கிற ஆர்கனைசேஷன் லோகஸ்ட் வார்னிங் ஆர்கனைசேஷன். இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சருக்கு கீழே வராங்க. இவங்க தான் இந்த லோகஸ்ட்டை வந்து மானிட்டர் பண்றாங்க, சர்வே பண்றாங்க, இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அந்த நடவடிக்கைகள் எல்லாமே இவங்க தான் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க இந்த பூச்சியை கொல்றதுக்காக யூஸ் பண்ற பெஸ்டிசைடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெலத்தியான். இந்தியா சேஸ் ஓபன் டு டயலாக் வித் நேபாள் டைஸ் ஆன் அப்ஸ்விங்.
இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் காலாபானியில இருக்கிற பிரச்சனை நமக்கு தெரியும். 1816ல பிரிட்டிஷ் இந்தியன் அபிஷியல்ஸும் நேபாளோட குர்கா ரூலரும் இந்தோ நேபாள் வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா சுகாலி அப்படிங்கிற ஒரு ட்ரீட்டியை வந்து சைன் பண்ணிக்கிறாங்க. இந்த ட்ரீட்டில நேபாளோட வெஸ்டர்ன் சைடு இருக்கிற காலி ரிவர் தான் இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் பார்டர் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா இந்த ரிவர்ல நிறைய ட்ரிபியூட்டரிஸ் இருக்கு. இந்தியா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இதுதான் மெயினான ரிவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நேபாள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு ட்ரிபியூட்டரி போகுதுல, ஸோ இது வரைக்கும் நேபாளோடது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேரும் டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வச்சிருக்கிறதுனால தான் இந்த ரீஜன்ல வந்து ப்ராப்ளம். இப்போ இந்த கேக் ஸ்லைஸ் மாதிரி இருக்குல்ல, இதுதான் வந்து டிஸ்பியூட்டடான ஏரியா. இந்த ஏரியா பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால உத்தரகாண்ட் ஸ்டேட்ல இருக்கிற ஏரியாஸ் தான். காலாபானி, லிம்பயாத்ரா, லுபுலேக் இந்த பிளேசஸ்லாம் இந்த ஏரியாக்குள்ள வருது. இப்போ ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் உத்தரகாண்ட்ல டர்ச்சுலா அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த லிபுலேக் பாஸ் வரைக்கும் ஒரு ரோடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. இந்த ரோடு பாத்தீங்கன்னா நேபாள் கூட டிஸ்பியூட்டடா இருக்குல்ல, இந்த டெரிட்டரிஸ் வழியா தான் போகும். காலாபானி, லிபுலேக் பாஸ் வழியா போகுது. இதனால நேபாள் வந்து எப்படி நீங்க ரோட் கட்டலாம் அப்படின்னு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட மேப் புதுசா வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அந்த மேப்ல இந்த ரீஜனை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதனால ரெண்டு கண்ட்ரிஸ்க்கும் இடையில ஃப்ரிக்ஷன் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியா வந்து நேபாள் கூட பேசி இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவும் நேபாளும் பாத்தீங்கன்னா 1950ல ட்ரீட்டி ஆஃப் பீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த ட்ரீட்டியை வந்து சைன் பண்ணிக்கிறாங்க. இந்த ட்ரீட்டில என்னென்ன மாதிரியான ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கண்ட்ரிஸும் வந்து ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் அண்ட் குட்ஸை வந்து அலோ பண்ணணும் அப்படின்னு அக்ரி பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா டிஃபென்ஸ் அண்ட் ஃபாரின் பாலிசிஸ்ல வந்து ரெண்டு கண்ட்ரிஸும் வந்து சேர்ந்து செயல்படணும். ரெண்டு கண்ட்ரிஸும் அவங்களோட சிட்டிசன்ஸ்க்கு ரெசிப்ரோக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ இந்தியன் நம்ம போய் நேபாளில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட சிட்டிசன்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, நமக்கு எல்லா ஃப்ரீடம்ஸும் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு நேபாளி வந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்தியாவும் அதே ட்ரீட்மெண்ட் வந்து திருப்பி கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா நேபாள் வந்து இந்தியாவோட வெப்பன்ஸ் எல்லாம் அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ட்ரீட்டி சைன் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்தியாவும் நேபாளும் நிறைய ஸ்பியர்ல கோஆபரேட்டிவா செயல்பட்டு இருக்காங்க. இப்போ எக்கனாமிக்கலா பாத்தீங்க அப்படின்னா இந்தியா தான் நேபாளோட லார்ஜஸ்ட் ட்ரேட் பார்ட்னரா இருக்காங்க. அது மட்டும் இல்ல இந்தியா தான் நேபாள்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல நேபாள் வந்து ஒரு லேண்ட் லாக் கண்ட்ரி. அதானே, இந்த பக்கமும் லேண்டு தான் இருக்கும், இந்த சைடும் லேண்டு தான், இந்த பக்கமும் லேண்டு தான், எல்லா பக்கமும் லேண்டா தான் இருக்கும். அதுதான் வந்து லேண்ட் லாக்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு போர்ட்ஸ் எதுவுமே இருக்காது, மற்ற கண்ட்ரிஸை வந்து ஈஸியா அக்சஸ் பண்ண முடியாதுல. அப்போ அவங்க வேற ஏதாவது ஒரு தேர்ட் கண்ட்ரி அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து இந்தியால இருக்கிற கொல்கத்தா போர்ட்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அவங்களோட சீ ட்ரேடுக்காக. இந்தியா வந்து நேபாள நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மேனுஃபேக்சரிங், பவர் செக்டார், டூரிசம், சர்வீஸ் செக்டார், இந்த மாதிரி நேபாளில் இருக்கிற எல்லா செக்டார்லையும் இந்தியன் கம்பெனிஸ் வந்து என்கேஜ் ஆகி இருக்காங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா நேபாளுக்கு ஃபைனான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம நிறைய காசு வந்து அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக, அவங்களோட எஜுகேஷன், வாட்டர் ரிசோர்ஸ், இதுக்கெல்லாமே நம்ம வந்து ஃபண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இப்போ நேபாளில் ஏதாவது வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வந்து வருது அப்படின்னா அந்த டைம்லையும் இந்தியா வந்து அவங்களுக்கு வந்து ஃபண்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். அப்போது நம்ம கண்ட்ரி அவங்க கண்ட்ரியில நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதானே, இப்போ திடீர்னு அவங்க கூட சண்டை போட்டுட்டோம் அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நமக்கு லாஸ் தானே, அவங்க நம்மளை இன்வெஸ்ட் பண்ண விட மாட்டாங்கல்ல. ஸோ எக்கனாமிக்கலாக நமக்கு பாதிப்பு வந்து ஏற்படும். அதுக்கப்புறமா இப்போ ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா நேபாளில் சைனா நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் நேபாள் வந்து இந்தியாவை தான் எல்லாத்துக்குமே நம்பி இருந்துச்சு. ஆனா இப்போ சைனாவையும் அதை அலோவ் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கே ஒரு பயம் வந்துடுச்சு, நம்ம ஒரே கண்ட்ரியையே இப்படி எல்லா விஷயத்துக்குமே நம்பிட்டு இருக்கோமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கும் வரும்ல. ஸோ அதனால சைனாவையும் அவங்க அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்தியா கூட சண்டை போட்டுட்டாங்க அப்படின்னு வைங்களேன், ஃபுல்லா சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாயிரும். அப்போ சைனா ஃபுல்லா நேபாளுக்குள்ள
வந்துருவாங்க. அப்போ நேபாள யூஸ் பண்ணி அவங்க ஈஸியா இந்தியாக்குள்ள ஊடுருவதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது நேபாள் வழியா இந்தியாக்குள்ள ஊடுருவதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த வழியா அவங்க உள்ள வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்மளோட கேபிட்டல் ரீஜன், நம்மளோட டெல்லியை வந்து ஈஸியா அடைஞ்சிடலாம். இந்த மாதிரி செக்யூரிட்டி இஷ்யூஸும் வரும். அப்போ நேபாள் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான கண்ட்ரி. அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து சொல்லியிருக்காங்க. Citing swine fever, China bans pork imports from India. சைனாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியால இருந்து வர பிக்ஸு, போர் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்க தடை பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் தடை பண்றாங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்தியால ஆப்பிரிக்கன் ஸ்வைன் ஃபீவர் அப்படிங்கிற டிசீஸ் வந்து வந்திருக்கு. இந்த ஆப்பிரிக்கன் ஸ்வைன் ஃபீவர் பாத்தீங்கன்னா பன்றிகளுக்கு வரக்கூடிய ஒரு நோய். இதனாலதான் இந்தியால இருந்து போற பிக் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து தடை பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களோட அனிமல் ஹஸ்பண்ட்ரிய பாதுகாக்கிறதுக்காக, அவங்களோட அனிமல்ஸை வந்து பாதுகாக்கிறதுக்காக. ஏன்னா இந்த ஆப்பிரிக்கன் ஸ்வைன் ஃபீவர் பாத்தீங்கன்னா பன்றிகளுக்கு இடையே வரக்கூடிய ஒரு நோய், மனிதருக்கு வந்து இந்த நோய் வந்து வராது. இந்த ஆப்பிரிக்கன் ஸ்வைன் ஃபீவர் ஃபர்ஸ்ட் எந்த கண்ட்ரில வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனால தான் 2018 வந்திருக்கு. இந்தியால பாத்தீங்கன்னா இப்போ இந்த இயர் தான் ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அஸ்ஸாம்ல தான் இந்த நோய் வந்து பன்றிகளுக்கு வந்திருக்கு. இதனால 14,000 பன்றிகளை வந்து கொன்றிருக்காங்க. ஏன்னா ஒரு பன்றிக்கு வந்துடுச்சு அப்படின்னா எல்லாருக்குமே பரவ ஆரம்பிச்சிடும். அதனால இந்த நோய் வந்த எல்லா பன்றிகளையுமே கொன்றிருக்காங்க. இப்போ இந்த ஸ்வைன் ஃபீவர் பத்தி பார்க்கலாம். ஸ்வைன் ஃபீவர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் அண்ட் வைல்டு பிக்ஸ்க்கு வரக்கூடிய ஒரு நோய். காட்டுல இருக்கிற பிக்ஸ், அதுக்கப்புறமா வளர்க்கக்கூடிய பிக்ஸ் ரெண்டுக்குமே வரக்கூடிய ஒரு நோய். இது வந்து ஒரு கண்டாஜியஸான டிசீஸ், பரவக்கூடிய நோய். ஆனா இது வந்து ஹியூமனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இந்த ஸ்வைன் ஃபீவர்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு ஆப்பிரிக்கன் ஸ்வைன் ஃபீவர், இன்னொன்னு கிளாசிக்கல் ஸ்வைன் ஃபீவர். ரெண்டுமே பாத்தீங்கன்னா வைரஸ் மூலமா வரக்கூடிய ஒரு நோய் தான். ஆனா டிஃப்ரெண்டான வைரஸஸ். ஆப்பிரிக்கன் ஸ்வைன் ஃபீவர் பாத்தீங்கன்னா ஆஸ்பி வைரஸ் ஜீனஸ், இந்த வைரஸ் மூலமா ஏற்படுது. இது வந்து ஆஸ்பவிரிடே ஃபேமிலியை சேர்ந்தது. அதே மாதிரி கிளாசிக்கல் ஸ்வைன் ஃபீவர் பெஸ்டி வைரஸ் ஜீனஸ், இந்த வைரஸால ஏற்படுது. இது ஃபிளாவிவிரிடே ஃபேமிலியை சேர்ந்தது. இந்த ஆப்பிரிக்கன் ஸ்வைன் ஃபீவரை ஏற்படுத்தக்கூடிய வைரஸோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப லார்ஜா இருக்கும். இது வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா இருக்கும். கிளாசிக்கல் ஸ்வைன் ஃபீவர்ல வைரஸ் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வைரஸா இருக்கும். இந்த கிளாசிக்கல் ஸ்வைன் ஃபீவர் வைரஸோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா கேட்டல்ஸ்ல ஏற்படக்கூடிய பொவைன் வைரல் டயரியா, அதுக்கப்புறமா ஷீப்ஸ்ல ஏற்படக்கூடிய பார்டர் டிசீஸ், இந்த 2 நோயை ஏற்படுத்தக்கூடிய வைரஸோட ஸ்ட்ரக்சர் மாதிரியே இருக்கும். ஆனா இந்த ஆப்பிரிக்கன் ஸ்வைன் ஃபீவர் இந்த வைரஸோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். கிளாசிக்கல் ஸ்வைன் ஃபீவர் வைரஸுக்கும் இந்த ஆப்பிரிக்கன் ஸ்வைன் ஃபீவர் வைரஸுக்குமே எந்த ஒற்றுமையுமே இருக்காது. இப்போ இந்த நோய் வந்து பன்றிக்கு வந்துடுச்சு அப்படின்னா என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 நோய்க்குமே ஒரே மாதிரியான அறிகுறிகள் தான் இருக்கும். அதிக அளவுல வந்து பிக்ஸ் வந்து இறந்து போகும். பிக்ஸ்க்கு வந்து ஃபீவர் இருக்கும். அதுக்கப்புறமா அதோட உடம்பு மேல வந்து ரெட் கலர்ல பர்பிள் கலர்ல பேட்சா வந்துடும். 2க்குமே ஒரே அறிகுறிகள் இருக்கிறதுனால இது ஆப்பிரிக்கன் ஸ்வைன் ஃபீவரா கிளாசிக்கல் ஸ்வைன் ஃபீவரா அப்படின்னு நார்மலா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. லேப்ல கொண்டு போய் டெஸ்ட் பண்ணா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா இந்த கிளாசிக்கல் ஸ்வைன் ஃபீவருக்கு வேக்சின்ஸ் வந்து இருக்கு. ஆனா இந்த ஆப்பிரிக்கன் ஸ்வைன் ஃபீவர்ஸ்க்கு வேக்சின் வந்து இல்லை. அதனாலதான் அஸ்ஸாம்ல ஆப்பிரிக்கன் ஸ்வைன் ஃபீவர் பன்றிகளுக்கு வந்த உடனே அந்த பன்றிகளை வந்து கொன்றிருக்காங்க. இந்த ஆப்பிரிக்கன் ஸ்வைன் ஃபீவரை ஹாக் காலரா அப்படின்னும் சொல்றாங்க. சைனா பாசஸ் கான்ட்ரவர்ஷியல் ஹாங்காங் லா. சைனாவோட நேஷனல் பீப்புள்ஸ் காங்கிரஸ் வந்து ஒரு லா வந்து எனாக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களோட ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஜியனான ஹாங்காங்ல வந்து லீகல் சிஸ்டமை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக, அதுக்கப்புறமா நேஷனல் செக்யூரிட்டிக்காக ஒரு லா வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஜியன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஹாங்காங் பாத்தீங்கன்னா சைனால இருக்கிற ஒரு ரீஜியன் தான். இது பாத்தீங்கன்னா 1997 வரைக்கும் பிரிட்டிஷோட காலனியா இருந்துச்சு. பிரிட்டிஷ் வந்து அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கும்போது இந்த ஹாங்காங்க சைனாவோட கண்ட்ரோலுக்கு சைனா கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆனா ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டுக்கிட்டாங்க.
என்ன அப்படின்னா, ஹாங்காங்கை வந்து நீங்க உங்க கண்ட்ரோலுக்கு கீழே வச்சுக்கோங்க, ஆனா ஹாங்காங்க்கு நீங்க நிறைய பவர்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. என்ன பவர்ஸ்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியல் பவர்ஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறமா அவங்களோட நேஷனல் செக்யூரிட்டி லெஜிஸ்லேஷனை வந்து அவங்களே வந்து பாஸ் பண்ணிக்கலாம். சைனா வந்து டிஃபென்ஸ் அண்ட் ஃபாரின் அஃபேர்ஸை மட்டும் பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த நேஷனல் செக்யூரிட்டி லா வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த லால இருக்கிற ப்ரொவிஷன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த லா வந்து எனாக்ட் பண்ணது மூலமா இனிமே இதே மாதிரி ஏதாவது நேஷனல் செக்யூரிட்டி லா வந்து கொண்டு வரணும் ஹாங்காங் சம்பந்தமா அப்படின்னா அதுக்கு சைனாவோட பார்லிமெண்ட்டுக்கே பவர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா சைனா வந்து ஹாங்காங்ல இருக்கிற ஃபாரின் ஃபோர்ஸஸ் இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறதுக்காக நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா சைனா ஹாங்காங்ல அவங்களோட நேஷனல் செக்யூரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ், லா என்ஃபோர்ஸ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனை வந்து ஹாங்காங்ல செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லா என்ஃபோர்ஸ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்னா என்ன? இப்போ போலீஸ் எடுத்துக்கோங்க, அவங்க யாரு? அவங்க ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் இன்ஸ்டிடியூட் தான். போலீஸ் என்ன பண்றாங்க? இப்போ லைசன்ஸ் வச்சு வண்டி ஓட்டணும் அப்படிங்கிறது நம்மளோட லா. அதை வந்து யாரு என்ஃபோர்ஸ் பண்றா? நம்மளோட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தானே என்ஃபோர்ஸ் பண்றாங்க. நம்ம வந்து லைசன்ஸ் இல்லாம போனா அவங்க தானே அதுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி, சிபிஐ. இந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்டை வந்து சைனா வந்து ஹாங்காங்ல வந்து செட்டப் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனா இந்த அக்ரிமெண்ட் படி பாத்தீங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி லெஜிஸ்லேஷனை வந்து ஹாங்காங் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதனால ஹாங்காங்ல வந்து நிறைய ப்ரொடெஸ்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சைனாவோட லா என்ஃபோர்ஸ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனை ஹாங்காங்ல வந்து செட்டப் பண்றது மூலமா அவங்களோட அட்டானமி இதெல்லாம் பாதிக்கப்படும். இந்த மாதிரி அங்க வந்து ப்ரொடெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு. FDI rises 13% to $50 billion, highest flow into services. FDI அப்படின்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது ஒரு ஃபாரினர் வந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அதுதான் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே 2 டைப்ஸ் இருக்கு: ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஃபாரினர் இல்லைன்னா ஒரு ஃபாரின் கம்பெனி நம்மளோட கண்ட்ரில வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் அசட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அதை தான் வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபினான்ஷியல் அசட்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ்ல வந்து இருக்கும்ல, ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அதை தான் வந்து நம்ம ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் தான். ஏன்னா எப்ப வேணாலும் அவங்க வந்து அந்த பாண்ட்ஸை வந்து வித்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா அந்த பாண்ட் டேர்ம்ஸ் வந்து 5 வருஷம் அப்படின்னா அந்த 5 வருஷம் முடிஞ்ச உடனே அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போயிடும் நம்ம கண்ட்ரியை விட்டு. ஆனா FDI பாத்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். டைரக்டா வந்து ஒரு ஃபாரின் கம்பெனியோ ஒரு ஃபாரின் இண்டிவிஜுவலோ நம்ம கண்ட்ரில வந்து இன்வெஸ்ட் பண்றது. டைரக்ட் அப்படின்னா டைரக்டா நம்ம கண்ட்ரில வந்து ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றது, ஒரு பில்டிங் வந்து கட்டுறது, இல்ல ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த ஒரு பிசினஸ் வந்து இவங்க வாங்குறது, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல வரும். இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா லாங் டேர்ம். ஏன்னா இப்ப அவன் வந்து ஒரு பில்டிங்கை கட்டி இங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அவனால அந்த பில்டிங்கே அப்படியே தூக்கிட்டு போக முடியாதுல்ல, அது லாங் டேர்மா கண்டிப்பா இருக்கும். அதுதான் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதனாலதான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். எந்த ஒரு கண்ட்ரியுமே அவங்களோட கண்ட்ரிக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா வர்றது தான் விரும்புவாங்க. ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு லாங் டேர்மா இன்கம் வந்து வந்துட்டு இருக்கும். இப்போ இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியில ரீசெண்டா நம்மளோட கவர்மெண்ட் 2 சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த 2 சேஞ்சஸும் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு நம்மளோட பாலிசி அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ ஒரு ஃபாரினர் நம்ம கண்ட்ரில ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வராரு அப்படின்னா அவர் 2 வழியா வர முடியும். ஒன்னு கவர்மெண்ட் ரூட், இன்னொன்னு ஆட்டோமேட்டிக் ரூட். கவர்மெண்ட் ரூட் அப்படின்னா அவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் கிட்ட ப்ராப்பரா அப்ரூவல் வந்து வாங்கணும். எந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃபென்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண வரும்போது, டிஃபென்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 51% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். 51% அப்படின்னா சம் மிசைல்ஸ், சம் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கான விஷயங்களை வந்து கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஸ்பேஸ்,
ஆட்டோமிக் எனர்ஜி, மீடியா இதுலலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண வராங்க அப்படின்னா அவங்க கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். இதை தவிர பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த 2 கண்ட்ரியும் எந்த செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ண வந்தாலும் கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா 2வது ரூட் ஆட்டோமேட்டிக் ரூட். ஆட்டோமேட்டிக் ரூட்ல பாத்தீங்கன்னா ஃபாரினர் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எந்த பர்மிஷனும் வாங்க தேவை இல்லை. இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஆர்பிஐ கிட்ட போய் நாங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா போதும். இன்னும் கொஞ்சம் செக்டார்ஸ்ல நம்ம எஃப்டிஏவை அலோவ் பண்றது இல்லை, எந்த ஃபாரினரையும் இன்வெஸ்ட் பண்ண விடுறது இல்லை. எதுலலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட், சிட் ஃபண்ட்ஸ், லாட்ரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாரினர்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ண விடுறது இல்லை. இப்போ அடுத்து என்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், இந்த கவர்மெண்ட் ரூட்ல பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ், ஸ்பேஸ் இந்த மாதிரி செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா பாகிஸ்தானும் பங்களாதேஷும் இன்வெஸ்ட் பண்ண வந்தா கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்போ நியூ நோட்டிபிகேஷன்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா கூட லேண்ட் பார்டர் ஷேர் பண்ற கண்ட்ரிஸ் எல்லாமே நம்மளோட கண்ட்ரில இன்வெஸ்ட் பண்ண வராங்க அப்படின்னா கண்டிப்பா அது எந்த செக்டாரா இருந்தாலும் சரிதான் கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்தியா கூட லேண்ட் பார்டர் ஷேர் பண்ற கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா 7 கண்ட்ரிஸ் இருக்கு. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர் இவங்க எல்லாருமே. ஓகேவா? எதனால இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மி பண்றதுக்காக தான். ஏன்னா இப்போ லாக்டவுன் வந்து போயிட்டு இருக்கு. நம்ம கண்ட்ரில இருக்கிற நிறைய இண்டஸ்ட்ரீஸ், குறிப்பா எம்எஸ்எம்இஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே மறுபடியும் அவங்களோட இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டிஸை நடத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா இப்போ இவ்வளோ நாள் லாக்டவுன்ல அவங்களுக்கு எந்த ப்ராஃபிட், எந்த வருமானமுமே இருந்திருக்காது. மறுபடியும் அவங்க இண்டஸ்ட்ரியை வந்து ஓபன் பண்ணி ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலா கஷ்டமா இருக்கும். இந்த டைமை யூஸ் பண்ணி சைனா வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாம் வாங்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குல்ல, அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சேஞ்சை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓப்பனா வந்து சைனா மட்டும் கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது நல்லா இருக்காது. அதனால இந்தியா கூட லேண்ட் பார்டர் ஷேர் பண்ற கண்ட்ரிஸ் எல்லாமே கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு சேஞ்சும் கொண்டு வந்தாங்க. இது வந்து எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடியோட ஆத்ம நிர்பர் பாரத் அப்படிங்கிற ஸ்டிமுலஸ் பேக்கேஜ், இதுல வந்து 5 ரவுண்ட் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்மளோட பினான்ஸ் மினிஸ்டர் வந்து கொடுத்தாங்க. இதுல 4th ரவுண்ட் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, டிஃபென்ஸ்ல வந்து ஒரு ஃபாரினர் வந்து இன்வெஸ்ட் பண்ண வராங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வராங்க அப்படின்னா முன்னாடி அவங்க 51% இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்க கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டியது இருந்துச்சு. 49% இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக் ரூட் வழியா பண்ண முடியும். இன்ஃபார்ம் பண்ணாம வந்து அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் மூலமா இந்த ஆட்டோமேட்டிக் ரூட்ல வந்து 74% வந்து மாத்திட்டாங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.